ஓம் நமோ நாராயணாய. ஒவ்வொரு பிறவிலையும் நம்ம என்னென்ன புண்ணியம் பாவம் செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அடுத்த பிறவி நமக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே குலசேகர ஆழ்வார் இருப்பார் இல்லைங்களா, அவர் அவருடைய பெருமாள் திருமொழியில் 677வது பாசுரத்தில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஊனேறு செல்வத்து உடற்பிறவி யான் வேண்டேன், ஆனேறு ஏல் வென்றான் அடிமை திறம் அல்லால், பூனேறு சங்கம் இடத்தான் தன் வேங்கடத்து போனேறி வாழும் குறுகாய் பிறப்பேனே. அதாவது பெரிய இந்த மனித உடல் எனக்கு வேண்டாம், மனித உடலில் செல்வம் எவ்வளவு இருந்தாலும் அது எனக்கு தேவையில்லை, பெருமாளுடைய அடிமையாக இருக்கிறத தவிர எனக்கு வேறு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்கிறாருங்க. வளைந்த சங்குகளை ஏந்திய இந்த இறைவன் இருக்கக்கூடிய இந்த திருவேங்கட மலையில் அட்லீஸ்ட் ஒரு குருவியாவது நான் பிறக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த ஒரு பாசுரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மீனாய் பிறக்கணும்னு சொல்கிறாரு. அப்புறமா இங்கே காட்டு ஆறு ஓடுது இல்லைங்களா வேங்கடமலையில், அப்படி இருக்கக்கூடிய காட்டு ஆறாக கூட நான் ஓடுவேன். அப்புறம் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா செண்பகப்பூ நிறைய இருக்கும். அந்த மாதிரி செண்பகப்பூவாக நான் அந்த மரமாக நான் இங்கே பிறப்பேன், அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு வகையில் நான் இந்த மரையில் இருக்கணும் அப்படிம்பாரு. கடைசியாக அவர் அவருடைய பாசுரத்தில் என்ன சொல்கிறாருன்னா, அந்த படி இருக்கு இல்லைங்களா, பெருமாளுக்கு போய் பார்ப்போம் இல்லையா, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய படியாய் இருந்து பெருமாளுடைய பவளவாய் காண்பேனே அப்படின்னு சொல்லுவாருங்க. அப்படி அவர் சொன்ன மாதிரி இந்த அணில் என்ன புண்ணியம் செய்ததோ இங்கே பிறந்து இந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு சந்தோஷமாக அனுபவிச்சுட்டு இருக்குங்க. ஓம் நமோ நாராயணாய. அதுவும் நம்மளும் அடுத்த பிறவியில் அந்த மலையில் ஏதாவது ஒரு பறவையாவோ இல்லது அந்த மலையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வாழக்கூடிய ஜீவராசியாவோ பிறக்கணும்னு பெருமாள்கிட்ட வேண்டிக்குவோம். ஓம் நமோ நாராயண.